திரு கே செங்கோட்டையன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்து சில விளக்கங்கள். திரு கே செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. முதலிலே அத்திக்கடவு அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம். பல ஆண்டுகளாக அந்த விவசாய பெருமக்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்புக்கிணங்க நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் 1682 கோடி முழுக்க மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் சுமார் 85% பணிகள் நிறைவு பெற்றது. எஞ்சிய 15 பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து பிறகு அதை திறந்தார்கள். அங்கு இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், அதில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விவசாய சங்கங்கள், அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடக்க வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அமைச்சர் வேலுமணி அவர்கள் அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பணித்தார். அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியை நான் போய் கலந்து கொண்டேன். அப்பொழுது திரு கே செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை. அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே 30% கோபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார், தவறான கருத்தை. மாண்புமிகு அம்மா அவருடைய உருவப்படம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் அது இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். அங்கு இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார், அதற்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருக்கின்றோம், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம். அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள், அதையெல்லாம் நிராகரித்தார். என்ன அவருடைய கருத்து? அங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா மாண்புமிகு அம்மாவுடைய படமும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான், அதற்காக வரவில்லை என்றார். அதே வேளையில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள், அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். எங்க அம்மா படம் இருக்குது, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி, அதில் படம். இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? அப்பொழுதிருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார். ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது. இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதை நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் அல்ல, இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு.
இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுறாங்க. கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி 35 படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு கடைசியா இன்னொரு 3-4 பேர்த்த எடுக்கிறாங்க. அதுல கடைசியா கொடுக்கிற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நான் சொல்லல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியும். அவருக்கு தெரியும், தெரியாதவரா? 53 ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு, பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு, தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது. ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி எண்ணக்கூடாது. இது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதியின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்றாரு. அம்மா விசுவாசியா இருந்தா ஏன் அமைச்சா இருக்கும்போதே அமைச்சரை பதவியிலிருந்து விடுவிக்கிறாங்க? அம்மா அமைச்சர் இருக்கும்போது விடுவிச்சுட்டாங்க. நான் அமைச்சராக முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன். நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. இதோட மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும்போதே எடுத்துட்டாங்க. பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்பு இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம். அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு. டிடிவி தினகரன் நீங்க பாத்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 19/12/2011 அன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். அம்மா இறக்கின்ற வரை 10 ஆண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல. வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இறுதி காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார். அப்ப கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல, அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க. எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க. அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க. இவர் அப்பொழுதே அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். அம்மா அறிவிப்பு நம்ம பாருங்க, இதில் கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது. இதில் தெளிவாக வந்திருக்குது. 10 ஆண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பற்றி பேசுறார். நாங்களாம் 10 ஆண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள். இன்று வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கிற காரணத்தால் தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்கிறாங்க. இவர்களை அப்பப்போ
பச்சோந்தி போல மாறுவது கிடையாது. இப்பொழுது விட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது. திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுறது கிடையாது. பொதுக்கூட்டத்திலையும் பேசுறதே கிடையாது. ஆக டிஎம்கேக்கு பி டீமாக இருப்பது நிறுவனமானது. இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன், விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 33 முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்ல, 2-3 கொலை நடக்கினாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்று இதுல இருந்து தெளிவா இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க. அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பாருங்க டிடியோட அடிக்கடி பேசிட்டு இருக்கேன். அது எனக்கு அதை பத்தி தெரியாது. அது அதிமுக, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க அதை பத்தி என்ன பண்ண முடியும்? அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அடுத்து இப்படி அதிமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டா நாங்க தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார். இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அதோட முதல் அவர் பேசுங்க. தொடர்பு என்ன? அவர் மூத்த அம்மாவுடைய மூத்த தொண்டர். அவரோட நான் அடிக்கடி பேசுவேன். இன்னைக்கு நான் வரப்ப கூட ஏதோ எனக்கு போன்ல பேசுறாரு. பாத்தீங்களா? இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்க விசுவாசமா இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்படி துராக செயலாம் இப்படி இருக்குது. அதோட ஓபிஎஸ் பேசுறார். என்ன அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தது. அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கை கோரின முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்போ வந்தபோது எதிர்த்து ஓட்டு போட்டவர் தான் ஓபிஎஸ். இவரா விசுவாசமா இருக்கிறார்? சிந்திச்சு பாருங்க. இவர்களாம் யார்? இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள். இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டது. அதோட பிறகு எங்களோட இணைன்னு சொன்னாங்க. எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க. சரி, இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம். அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யல. அதுக்கு மாறா செயல்பட்டார். பிறகு அதிமுகவுடைய தலைமை கட்சி அளவில் ராயப்பட்டிருக்கு. அங்க பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கினார். எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துருக்கு. இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வழக்கு இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் இப்படி இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருப்பாங்க? ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தா ரைட்டு. அம்மா இருக்கின்ற பிரச்சனை வந்தது. ஆனா அம்மா வெளியில தான் மறியல் செஞ்சாங்க, போய் உடைக்கல. ஆக இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார் என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிறது. அதோட அண்மையில் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவித்து கொடுத்து பேசுறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்கு. அம்மா இருந்தா இப்படி செயல்பாட்டில் இடங்குவாங்களா? அதோட இப்போ ஒரு 4 நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற. இவர்கள் எல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும்? இவரெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவர்கள் எல்லாம் இணைக்க சொல்லல. திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டனர்.
அதே போல திரு டிடிவி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்கல்ல, இல்லை அம்மா கட்சியில் வச்சிருப்பாங்க, உறுப்பினராக கூட வச்சுக்கல, அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பி டீமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம், வேற எதுவுமே கிடையாது. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்றது. அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க 2016. அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 எம்எல்ஏக்களை இன்றைக்கு கட்சியிலிருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடிவி இவர்